மதுரை திருமங்கலத்தில் நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு வருகிற போது தயவு கூர்ந்து கேட்கிறேன், இந்த திருமங்கலம் மண்ணிலிருந்து கேட்கிறேன், உங்கள் சார்பிலே கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கேட்கிறேன். நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்வாரா என்ற அந்த கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். இன்று காலையில நான் தூங்கி எழுந்தவுடன் எப்பொழுதுமே என்னுடைய செல்பேசி எடுத்து ஏதேனும் செய்திகள் வந்திருக்கிறதா, மெசேஜ் என்று சொல்லுகிறோமே, அதுபோல ஏதேனும் மெசேஜ் வந்திருக்கிறதா, யாராவது என்னை தொடர்பு கொண்டிருக்கிறார்களா என்று நான் வழக்கமாக பார்ப்பது உண்டு. அப்படி பார்க்கிற நேரத்தில் சில நண்பர்கள் சில செய்திகளை எனக்கு அனுப்புவார்கள். அதுவும் இப்போ அரசியல் சூழ்நிலை அடிப்படையாக வச்சு எத்தனையோ செய்திகளை இன்றைக்கு எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பா ஒரு நண்பர் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு மத்தியில் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சிகளை பற்றி ரொம்ப சுருக்கமா கவிதை நடையில ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். இன்று காலையிலே கூட மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் நான் பேசுகிற போது அதை குறிப்பிட்டு சொன்னேன். அதை இந்த திருமங்கலத்திலும் சொல்ல வேண்டும், அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கு. அது என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இது பொல்லாத ஆட்சி, அதற்கு பொள்ளாட்சியே சாட்சி. இது துப்பு கெட்ட ஆட்சி, அதற்கு தூத்துக்குடியே சாட்சி. இது தரிசு ஆக்கும் ஆட்சி, அதற்கு நெடுவாசலே சாட்சி. இது மனு தர்ம ஆட்சி, அதற்கு நீட் தேர்வே சாட்சி. இது பாலைவன ஆட்சி, அதற்கு மேகதாதுவே சாட்சி. இது ஊழல் ஆட்சி, அதற்கு ரஃபேலே சாட்சி. இது நாணயம் கெட்ட ஆட்சி, அதற்கு செல்லாத நோட்டே சாட்சி. இது கொள்ளைக்கார ஆட்சி, அதற்கு ஜிஎஸ்டி வரியே சாட்சி. இது கொலைகார ஆட்சி, அதற்கு கொடநாட சாட்சி. இது மதவெறி ஆட்சி, அதற்கு மாட்டுக்கரியே சாட்சி. இது வாயில் வடை சுடும் ஆட்சி, அதற்கு மோடியே சாட்சி. இது எடுபிடி ஆட்சி, அதற்கு எடப்பாடியே சாட்சி. இது படிக்கிற நேரத்தில், அதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிற நேரத்தில் சிரிப்பாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிரிக்கிறது மட்டுமல்ல, சிந்திச்சு பாருங்க. வேடிக்கையாக மட்டுமல்ல, வேதனையாக இருக்கிறது. இவ்வளவு அக்கிரமங்கள். ஆக இந்த இரண்டு ஆட்சிகளை பற்றி எவ்வளவு அழகா ஒரு கவிதை நடையில சுருக்கமா ரெண்டே வரியில, திருக்குறள் போன்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட ரெண்டே வரியில அதை சொல்லி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அதை பற்றி எல்லாம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திச்சு பார்க்கிறாங்களா, நினைச்சு பார்க்கிறாங்களா, அதை பற்றி கவலைப்படுகிறார்களா? அது சர்வாதிகாரி மோடியாக இருந்தாலும் சரி, இந்த உதவாக்கிற எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவது கிடையாது. அவங்களுக்கு முக்கியம் பதவிதான், அந்த நாற்காலி தான். ஆக அதிலிருந்து வெளிவந்து விடக்கூடாது. ஆக அந்த பதவியை வைத்து கொள்ளையடிப்பது, அந்த பதவி வைத்துக் கொண்டு கரப்ஷன் செய்வது, கமிஷன் வாங்குவது, கலெக்ஷன் செய்வது. ஆக இந்த நிலையிலே தான் இந்த இரண்டு ஆட்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த 20ஆம் தேதி என்னுடைய பயணத்தை சென்னையிலிருந்து நான் தொடங்கினேன். நான் தொடங்குவதற்கு முன்பு 19ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில், கலைஞர் அரங்கத்தில் நம்முடைய தேர்தல் அறிக்கையினை நான் வெளியிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, அதேபோல் 18 தொகுதிகளில் நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். ஆக இந்த தேர்தல்களில் நான் மக்களிடத்தில் ஆதரவு கேட்கிற நேரத்தில், நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்து எங்களை அந்த பொறுப்பில் உட்கார வைக்கிற நேரத்தில்